வணக்கம் அன்பு தம்பிகளே தங்கைகளே, நான் உங்கள் கோவில்பட்டி மாடசாமி. மாணவ கண்மணிகளே, எழுந்து ஓடு சீரீஸில் இன்றைக்கு 2வது நாள். இன்றைக்கு மாணவ கண்மணிகளுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கான்செப்டை எடுத்து வந்திருக்கேன். அதாவது கூட்டு வட்டி முறையில் கூட்டு வட்டி நம்ம பணத்துக்கு பேங்கில் போய் ஒரு 10,000 20,000 போடுவோம். அதுக்கு வட்டி கூட்டு வட்டி அது ரெண்டு வருஷம் கழித்து எவ்வளோ கிடைக்கும், 3 வருஷம் கழிச்சு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு படிச்சிருக்கோம். அந்த கூட்டு வட்டி முறையிலேயே வேறு கணக்குகள், அதாவது கூட்டு வட்டி எப்படி நம்ம கணக்கிடுவோமோ அதே போன்று வேறு கணக்குகள். இப்போ இன்றைக்கி ஒரு 3 கணக்குகள் 8ஆம் வகுப்பு புக்கில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப அருமையான கணக்கு. இந்த கணக்கை எப்படி செய்கிறது, இந்த கணக்கில் கூட்டு வட்டி முறையில் என்ன பயன்படுத்தி நம்ம சூத்திரம் பயன்படுத்தி செய்கிறோமோ அது இந்த கணக்குக்கு எப்படி அப்ளிகபிள் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 3 கணக்கு ரொம்ப ரொம்ப அருமையான கணக்கு. அருண் அகாடமியில் எப்பயுமே ஒரே மாதிரி கணக்குகளை ஒரு 2-3 கணக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது வழக்கம். ரொம்ப அருமையாக இதை படிச்சுக்கோங்க. இப்போ கணக்கை படிக்கிறேன், கவனிங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 20,000. தற்போதைய மக்கள் தொகை 20,000. அந்நகரத்தில் ஆண்டுக்கு 10% மக்கள் தொகை உயரும் எனில் 3 ஆண்டுகள் கழித்து அந்நகரினுடைய மக்கள் தொகை எவ்வளவு? இது இந்த கணக்குக்கும் கூட்டு வட்டி கணக்குக்கும் என்ன சார் தொடர்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு ஒரு நகரத்தின் மக்கள் தொகை அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒருவர் ஒரு 20,000 ரூபாயை பேங்கில் போய் கூட்டு வட்டி முறையில் டெபாசிட் பண்ணுறாரு. ஆண்டுக்கு 10% அவருக்கு வட்டி கொடுக்குறாங்க. அப்படின்னா 3 வருஷம் கழித்து அவருக்கு எவ்வளவு தொகை கிடைக்கும்னு கேட்குறோம்ல, அதே மாதிரி கேள்விதான். அதை அப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு நகரத்தினுடைய மக்கள் தொகை 20,000. அந்நகரத்துக்கு ஆண்டுக்கு 10% மக்கள் தொகை உயரும். 3 வருஷம் கழித்து அதனுடைய மக்கள் தொகை எவ்வளவு? ரொம்ப அருமையான கணக்கு. இந்த கணக்கை என்ன செய்வோம்னா, நம்ம சில மாணவர்கள் இந்த கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிற அந்த கூடுதல் கண்டுபிடிக்கிற ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + R/100 அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்குங்க. இந்த சூத்திரம்லாம் போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் கதைக்கு ஆகாது. வேணாம், நம்ம சூத்திரமே நம்ம பயன்படுத்த போகிறதில்ல. இந்த கணக்கை எப்படி செய்யணும் அப்படின்னா, 20,000 அதனுடைய மக்கள் தொகை 20,000 அதை போட்டுக்குங்க. 20,000 போட்டுக்கிட்டீங்களா? அதுக்கு பிறகு எவ்வளவு உயர்வு ஆண்டுக்கு? 10%. 100 கூட ஒரு 10 கூட்டிக்கங்க, 110. 110/100 அப்படின்னு போடுங்க. இது ஒரு வருஷத்துக்கு. எத்தனை வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க? 3 வருஷத்துக்கு உயர்வு எவ்வளோன்னு கேட்குறாங்க. 3 தடவை போட்டுருங்க. இதை 110/100 இன்ட்டு 110/100 அவ்வளோதான். இதை யாருக்கு சுருக்க தெரியுதோ அவங்களுக்கு மதிப்பெண். இப்போ கவனிங்க, 1 2 3 4 5 6 சேவர் இருக்குது. மேலே 1 2 3 4 5 6 சேவரும் போக ஒரு 20 இருக்குது. இப்போ பாருங்கள், இதை அடிச்சுருவோம். இதெல்லாம் அடிச்சுருவோம். இந்த 6 சேவர் அடிச்சுட்டு 1 2 3 4 5 6 சேவர் அடித்தாச்சு. இப்போ இதையெல்லாம் பெருக்குனா விடை. இதை எல்லாத்தையும் பெருக்குனா விடை. இப்போ கவனிங்க, 11 நம்மளுக்கு தெரியும் 121. மறுபடியும் ஒரு 11 பெருக்கணும்னா இதையும் ஒரு 121 போட்டு 1 3 3 1 வந்துருச்சா? இதுதான் இதையும் பெருக்கியாச்சு, இதையும் பெருக்கியாச்சு. மிச்சம் என்ன இருக்குது? 20 இருக்குது. 20 கொண்டு பெருக்கணும். பெருக்கணும்னா 0 2 2 6 2 6 4 2 நிறையாச்சா? அப்போ இதற்கான விடை 26,620. எங்கே இருக்குது? பியில் இருக்குது விடை. பார்த்தீங்களா? 26,620 பி விடை கரெக்ட். எவ்வளவு எளிமையாக ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது சில பேர் போட்டு குழப்பிட்டு கிடப்பீங்க. அந்த குழப்பம்லாம் செய்ய வேண்டியதே இல்லை. ரொம்ப ஈஸியாக இப்படி பெருக்கல் தெரிஞ்சால் போதும். பெருக்கல் இதை 11 வரணும்னா 121, 121 மறுபடியும் ஒரு 14 பெருக்குன்னா இன்னொரு 121 போட்டு இப்படி ஸ்டானை தள்ளி போட்டு கூட்டிடணும். கூட்டிட்டு 20 பெருக்கிட்டீங்க அப்படின்னாக்கா 26,620. 20,000 இருந்த மக்கள் தொகை 3 ஆண்டுகள் கழித்து 10% உயர்ந்தால் 26,620. ரொம்ப ஈஸியாக விட வந்துருச்சு. இப்படி தான் செய்யணும் மாணவ கண்மணிகளே. இன்னும் ஒரு 2 கணக்கு இருக்குது, பார்த்துருவோம். கவனிங்க, 2வது கணக்கு. இந்த கணக்கு ஒரு வித்தியாசமான கணக்கை படிக்கிறேன். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018 அதன் மக்கள் தொகை 2,38,265 எனில்
2016 அந்நகரத்தின் மக்கள் தொகை எவ்வளவு? ரொம்ப அருமையான கணக்கு. இந்த கணக்கு 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்குது. நல்லா கவனிங்க, எப்படி சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி நல்லா கவனிச்சுக்கோங்க. அடிக்கடி இது கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சியில். அதாவது நம்ம வந்து போன கணக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரு நகரத்தினுடைய மக்கள் தொகை வந்து 20,000, 3 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 10% உயருது, 3 வருஷம் கழிச்சு எவ்வளவுன்னு கேட்டால் நம்ம செஞ்சிட்டோம் ஈஸியாக. இப்போ கவனிங்க, ஒரு நகரத்தினுடைய மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் வருஷம் அதனுடைய மக்கள் தொகை 2,38,265. அப்படின்னா 2016 எவ்வளவுன்னு ரிவர்ஸில் கேட்குறாங்க. இந்த மாதிரி ரிவர்ஸில் கேட்டாங்கன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக எளிமையாக சொல்லித்தரேன், நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. இப்போ இங்கே பாருங்கள், அந்த 2016 மக்கள் தொகையை எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். எக்ஸு பெருக்கல் அந்த அதிகரிப்பு எவ்வளவு? 6%. அப்போ 106/100 இன்ட்டு 106/100, 2 வருஷம்னு சொல்லியிருக்கு. இப்போ பாருங்கள், 2016க்கு கேட்குறாங்க, 17, 18 நமக்கு கொடுத்துருக்காங்க 18. அப்போ 2 வருஷம் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சது இந்த தொகை. இது பை 100, இது ஈக்குவல் டு 2,38,265. இது புரியுதுங்களா? ஓகே. இப்போ நமக்கு எக்ஸு தேவைன்னா எக்ஸு ஈக்குவல் டு இந்த 238 பெரிய நம்பராக இருக்குல்ல, அதை முதல் இங்கே எழுதிக்கங்க. 238,765 பெருக்கல் இந்த பக்கம் இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு இருக்கிறது வந்து பின்னங்களாக இருக்குது. இப்படி பின்னங்களாக இருந்தால் தலைகளாக மாற்றி போட்டு பெருக்கிடணும். மேலே 100 போடணும், கீழே 106 போடணும். மேலே 100 போடணும், கீழே 106 போடணும். ஓகேவா? இது வரைக்கும் நல்லா புரியுதுங்களா? 106, 100. இப்போ கவனிங்க, மாணவ கண்மணிகள் வந்து இந்த இடத்துல அப்படியே ஸ்டக் ஆகி அப்படியே நின்றுவீங்க. ஏன் தெரியுமா? இங்கே ஒரு 6 டிஜிட் நம்பர் இருக்குது, இங்கே 106 இருக்குது, 106 இருக்குது. இதை எப்படி கொண்டு இதை அடிக்கிறது? இந்த 6 கொண்டு இதை அடிக்க முடியுமா? முடியாது. இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்போ என்ன செய்யணும்னா, இதை எப்படி ஈஸியாக அடிக்கிறது? இது வந்து இங்கே பாருங்க, இந்த பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த பகுதி வந்து இந்த சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குக அப்படிங்கிற டாபிக் பகுதி மாதிரியே அப்படியே இருக்குது. இதை எப்படி நல்ல அறிவாளி மாணவர்கள் எப்படி செய்வாங்கன்னா, இதை வந்து 2ஆல் அடிப்பாங்க 50 தடவை, இதையும் 2ஆல் அடிப்பாங்க 53 தடவை, இதையும் 2ஆல் அடிப்பாங்க 50 தடவை, இதையும் 2ஆல் அடிப்பாங்க 53 தடவை. இப்போ என்ன இருக்குன்னா, இந்த 6 டிஜிட் நம்பர் இருக்குது, இங்கே ஒரு 53 இருக்குது, இங்கே ஒரு 53. உடனே இந்த 53க்கு இதுக்கும் அடிக்கிறது மாதிரி ஒரு 7 அடிக்குமா, 9 அடிக்குமா, இப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு கான்செப்ட் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போ வந்து இந்த கணக்கை சுருக்கணும்னா இந்த விட வந்திருக்கு, இந்த 2,38,265 வந்திருக்கு. அப்போ இதை கொண்டு இதை அடித்தோம்னாலும் இந்த விட வந்தே ஆகும். அதனால என்ன சொல்ல வரேன்னா, இந்த 53 நேரடியாக இதை அடிக்கும். அப்போ இந்த 53 கொண்டு இதை வகுத்தீங்க அப்படின்னாக்க 4,505 தடவை. இப்போ நல்லா கவனிங்க, இங்கே பாருங்க, 2,38,765 53ஆல் வகுத்து பார்த்தீங்கன்னா இந்த விட தான் வரும். இப்போ நான் அதுக்கு அடுத்து வகுத்து காட்டுறேன். இப்போ அடிச்சாச்சா? இப்போ இந்த 53 அடிச்சுட்டு இதை அடிச்சிங்கன்னா 85 தடவை வரும். 85 தடவை வரும். இப்போ என்னென்ன இருக்குது? இங்கே ஒரு 50 இருக்குது, இங்கே ஒரு 50 இருக்குது, இங்கே 85 இருக்குது. இப்போ கவனிங்க, இந்த இங்கே எழுதுறேன், இந்த 75 × 50 × 50 இதை 3ஐயும் பெருக்குனீங்க அப்படின்னாக்க என்ன விட வரும்னா 2,12,500 வரும். 2,00,000 இந்த இடத்துல எழுதுறேன், 2,12,500 விட வரும். அதுதான் வந்து அந்த 2016 இருக்கின்ற அந்த மக்கள் தொகை. இதை எப்படி சார் வகுக்கிறது? இங்கே பாருங்கள், இந்த 53 இருக்கா, இது வந்து 2 ஸ்தானம் எடுத்தோம்னா வகுக்க முடியாது. 3 ஸ்தானம் எடுத்தோம்னா இங்கே பாருங்கள், இங்கே மேலே போடுறேன் 4 தடவை. இது வந்து 50ன்னு ஒன்று வச்சுக்கோங்க, 4 தடவை 200. அப்போ 4 12, 12 மிச்சம் 1, 4 5 20, 21, 212. இப்போ இதை வந்து கழிச்சிங்கன்னா 6 வந்துடும். 6 இங்கே வந்து 2 வந்துடும். இங்கே வந்து ஒரு 7 மட்டும் இறக்கணும்னா 5 தடவை வரும். 5 தடவை போட்டோம்னாக்க 5 15 மிச்சம் 1, 5 25, 26. இப்போ பாருங்கள், 5 15 மிச்சம் 1, 5 25, 26. மிச்சம் வந்து எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது.
இப்போ 6 இறக்கணும்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து இந்த 6 இறக்கணும்னா 26 இதில் அடங்காது. அதனால் ஒரு சைவரை சேர்த்துக்கிட்டு இந்த 5 2 டிஜிட்டை இறக்குனாக்கா ஒரு சைவரை சேர்க்கணும். போட்டோம்னா இப்போ பாருங்கள், இது வந்து 5 முறை 265 வந்துருச்சுங்களா சைவர். இப்போ இது வந்து 2,38,265 வந்து 53 வகுக்கும்போது 4,505 வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த 4,505ஐயுமே 53 வகுத்து காட்டுறேன். இந்த இடத்துல வகுத்து காட்டுறேன். 4,505 53 வகுத்து காட்டுறேன். வகுத்து காட்டும்போது இங்கே பாருங்கள், இப்போ இதில் வந்து இந்த 450 எடுத்துக்கிறேன். எண்ணஞ்ச 40 8 தடவை வரும். 8 தடவை எண்முனை 24, எண்முனை 24க்கு 4 மிச்சம் 2, எண்ணஞ்ச 40 40 42 சரியா வச்சா. இப்போ பாருங்கள், இதில் 26 இருக்கும். இந்த 5 இறக்குங்க. இறக்குனீங்கன்னா இது 5 முறை. இங்கே பாருங்கள், 5 முறை 265 வந்திருக்கா. 5 முறை 265 அப்போ 85. இப்போ நீங்கள் 85 × 50 × 50 பெருக்குனீங்கன்னா 2,12,500 உள்ள வந்துடும். இதுதான் சரியான மெத்தடு மாணவ கண்மணிகளே. இப்படி செய்யாமல் நீங்கள் வேறு மாதிரியெல்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா விட வந்து அரை மணி நேரம் போராடினாலும் வராது. விட வந்து வித்தியாசமாக வரும். சில மாணவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த 2,38,265 இருக்குல்ல, இதிலிருந்து 6% குறைச்சி பார்க்குறாங்க. அது மிக 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 தப்பு, பெரிய தப்பு. இது கூட்டு வட்டி மாதிரி கூடுதலாக வந்த தொகை தான் இது. இதுக்கு 6% கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்ப அதிகமாக வரும். அதை கழிக்கும் போது இந்த விடையில் எந்த விடையுமே மேட்ச் ஆகாது. அப்படி செய்யக்கூடாது. நம்ம இப்போ செஞ்சுருக்க முறை தான் ரைட்டு. இந்த மெத்தடு படி செய்யுங்க. இன்னும் ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கு ரொம்ப அருமையான கணக்கு. அந்த கணக்கு தான் இன்றைக்கி வீடியோவில் கடைசி கணக்கு, அதையும் பார்த்துருவோம். கவனிங்க, 3வது கணக்கு. ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், 2வது 1 மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், 3வது 1 மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 10,000ஆக இருந்தது எனில் 3 மணி நேரம் கழித்து அதன் எண்ணிக்கை எவ்வளவு? ரொம்ப ரொம்ப அருமையான கணக்கு. 8ஆம் வகுப்பு பாட புத்தகத்திலே இருக்குது. இந்த கணக்கு கவனிங்க. கூட்டு வட்டி முறையில் வந்து பயன்பாடு படுகின்ற வேறு வகையான கணக்குகள் பார்த்துட்டு வர்றோம். இது ஒரு 3வது கணக்கு, வித்தியாசமான கணக்கு. இந்த கணக்கில் வந்து நம்ம கூட்டு வட்டிக்கு எப்படியெல்லாம் வந்து செய்வோமோ, அதாவது எந்த சூத்திர முறையில் செய்வோமோ அதே மாதிரி தான் நம்ம ஷார்ட்கட் முறையில் செய்ய போகிறோம். இப்போ கவனிங்க, ஒரு பாக்டீரியா, ஒரு வகையான பாக்டீரியா வந்து 10,000ஆக இருக்குது. அப்படித்தானே? முதல் இந்த 10,000 போட்டுக்கோங்க. 10,000 இருக்குது. முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வந்து வளர்ச்சி அடையுது. அப்படின்னா இதை வந்து 105/100ன்னு போட்டுக்கோங்க. முடிஞ்சா? அடுத்து 2வது 1 மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும் சொன்னாக்க குறையுதுன்னு அர்த்தம். நல்லா கவனிச்சுக்கோங்க. குன்றியும் அப்படின்னா குறையுதுன்னு அர்த்தம். 100% இருப்பது வந்து 8% குறையுது அப்படின்னாக்க இதை கழிச்சிருங்க. கழிச்சிங்கன்னா 92%. இந்த இடத்துல என்ன செய்யணும், 92/100ன்னு போடணும். போட்டிங்களா? அதுக்கடுத்து 3வது மணி நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னாக்கா 10% கூடுது. 100 + 10 110/100. அவ்வளோதாங்க, கணக்கை முடிஞ்சு போச்சுங்க. இதை வந்து நீங்கள் யாருக்கு சுருக்க தெரியுதோ, இந்த சிம்பிளிஃபிகேஷன் கணக்கு படிக்கிறோம்ல, அது மாதிரி யாருக்கு சுருக்க தெரியுதோ அவங்களுக்கு விடை வந்துடும். இப்போ கவனிங்க, கீழே 6 சேவர் இருக்குது. இப்போ ஒரு சேவருக்கு இந்த ஒரு சேவர் அடிச்சிருவோம். அடித்தது போக இந்த ஒரு சேவருக்கு இந்த ஒரு சேவர் அடிப்போம். அடித்தாச்சு. அப்புறம் இங்கே 2 சேவருக்கு இந்த 2 சேவர் அடிச்சிருவோம். இங்கே ஒரு சேவர், இங்கே ஒரு சேவர் அடிச்சிருவோம். பாருங்கள், இந்த 0 கட் பண்ணுறது ரொம்ப இதாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். கீழே ஒரு 0 நிற்கிது, அதை நல்லா கவனிச்சுக்கிறணும். இப்போ கவனிங்க, மேலே வந்து 105 92ஆல் பெருக்கி 11ஆல் பெருக்கணும். இப்போ நான் என்ன செய்வேன்னா 92 11ஆல் பெருக்குவேன். அப்போ 92 11ஆல் பெருக்குன்னா 92 போட்டுக்கிட்டு ஒரு ஸ்தானம் இங்கே தள்ளி போட்டு அந்த 2ஐயும் 9ஐயும் போட்டு அப்படியே கூட்டிட வேண்டியது. 2 9 2 11 1 மிச்சம் 1 1012 வந்துருச்சு. இப்போ இதை 105ஆல் பெருக்க போகிறேன். 105 கொண்டு பெருக்கிறேன் அப்படின்னாக்கா இங்கே கவனிங்க. இப்போ 2 10க்கு சேவர் மிச்சம் 1 4 5 5 1 6 5 10 50. அப்போ தான் 50 60. இது வந்து மேலே. இந்த 0வுக்கு பதிலாக ஒரு ஸ்தானத்தை விட்டுட்டு இந்த 1 கொண்டு பெருக்கிறோம். இதே தான் வரும். இங்கேருந்து ஆரம்பிச்சிடணும். 2 1 0 1. இப்போ கூட்டினீங்கன்னா 0 6 2 6 0 1. அதாவது எவ்வளோ வருதுனாக்க 1,06,260 வருது. இதில் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எழுதுகிறேன். 1,06,260
260. இது கீழே ஒரு 10 இருக்கு பாருங்க. இந்த 10 விட்டுறக்கூடாது. இந்த 10 இருக்கு அடிச்சு விட்டுறணும். அடிச்சு விட்டீங்கன்னா விட வந்து 10,626. முதல் 1 மணி நேரத்தில் 5% கூடி, ரெண்டாவது 1 மணி நேரத்தில் 8% குறைஞ்சு, மூன்றாவது 1 மணி நேரத்தில் 10% வளர்ச்சி அடைஞ்சு, இது வந்து கடைசியில் மொத்தமாக 3 மணி நேரம் கழிச்சு அந்த 10,000 இருந்த பாக்டீரியா 10,620 வந்துடும். முதல் விடை சரி, ஏ விடை சரி. இப்படித்தான் இந்த கணக்கு போடணும் மாணவ கண்மணிகளே. 3 கணக்கு சொல்லி கொடுத்துருக்கு இன்னைக்கு. 3 கணக்குமே கூட்டு வட்டி முறைப்படியான பிற வகையான கணக்குகள், வேறு கணக்குகள். இது வந்து ஒரே வீடியோவில் இந்த 3 கணக்கும் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். நல்லா படிச்சுக்கங்க மாணவ கண்மணிகள். தொடர்ந்து நம்மளுடைய அருண் அகாடமி சேனலை வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து குரூப் 2 குரூப் 2ஏக்கு பயன்படுகின்ற மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும். அப்படிங்கிற தகவலை சொல்லிவிட்டு மாணவ கண்மணிகளுக்கு ஆசிகளை வழங்கிக் கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.